राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। அழகான யதிராஜர், அமைதியான யதிராஜர், காம்பீரியமான யதிராஜர், கருணை மிகுந்த யதிராஜர், தெய்வஸ்வரூபமான யதிராஜர், பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்றோம். அழகா ராமானுஜர் எத்தனையோ பெரியவர்கள்லாம் சொல்றத கேட்டுட்டு இருக்கார். ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு திருக்கட்சி நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாளரையர், இந்த மாதிரி நிறைய மகாத்மாக்களோடெல்லாம் நல்லா பழகக்கூடிய ஒரு சுவாமி ராமானுஜர். அவரோட ஒரு 5 நிமிஷம் பேசுகிற பாக்கியம் கிடச்சி அவரும் ரசித்து ஆனந்தமாக கேட்குறாருன்னா இதானே வாழ்க்கையில் வேணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கும் ராமானுஜரை பார்க்கணும், நானும் ராமானுஜரோட பேசணும், எனக்கும் ராமானுஜருடைய சப்தத்தை கேட்கணும், எனக்கும் ராமானுஜர் பேசுறத கேட்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலன்னா நடக்கும். பிரார்த்தனை நிச்சயமாக உலகத்தில் அழகாக நம்முடைய எல்லா தேவைகளையுமே பூர்த்தி பண்ணும். பெண் பிள்ளைக்கு அழகாக அந்த பாக்கியம் கிடைச்சது ஜோராக சொல்கிறார். நம்ம நேத்தியே அழகாக ஒரு வாக்கியத்தினுடைய பாதி தான் அனுபவிச்சிருக்கோம், இன்னும் முழுசாக அனுபவிக்கிறோம். என்ன வாக்கியம்? அழகா யசோதா மாதாவை பற்றி, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. சில இடங்கள்ல ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. வாக்கியத்தில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் காலப்போக்கில். ஆனால் சொன்னது பெண் பிள்ளை, கேட்டது ராமானுஜர், நடந்தது திருக்கோளூர்ல. இதுல மாற்றம் இல்லை. யசோதை ரொம்ப ஆச்சரியமான பாக்யவதி. 10 மாசம் கண்ணனை சுமக்கலை, ஆனால் 11 வருஷம் கண்ணனை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அனுபவித்து அவனை குளிப்பாட்டி பால் கொடுத்து அவனுக்கு வஸ்திரங்கள் போட்டு அவனுடைய வஸ்திரங்களை தோச்சு ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவனுக்கு கதை சொல்லி தூங்க வச்சு அவனை இடுப்பில் உட்கார வச்சுண்டு மம்மம் சாப்பிட்றா கண்ணான்னு சொல்லி அவன் குளிக்காமல் ஓடும் பொழுது கொஞ்சி கெஞ்சி நப்பின் நெய் காணில் சிரிக்கும் குழந்தை, உடம்பு புழுதி படிஞ்சா கூட அழகா இருக்குடா, ஆனால் நப்பின்னை பிராட்டி பார்த்தா வச்சுக்கோயேன், அச்சோ இவன் அழுக்கா இருக்கானேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாளாம். இதெல்லாம் பெரியாழ்வாருடைய அனுபவம். உடனே துள்ளி குதிச்சு கண்ணன் ஓடி வருவான், ஜோரா யசோத குளிப்பாட்டுவாளாம். பரபிரம்மத்தை இப்படியெல்லாம் குளிப்பாட்டணும் இல்லையா? நம்மளும் திருமஞ்சனம் பண்ணுறோம் பல பேர் கிரகங்கள்ல. காத்தால எழுந்தோன்னா ருட்டீன், இது ருட்டீன் இல்லை. பக்தி, பூஜை, அபிஷேகம், திருமஞ்சனம், அர்ச்சனை அப்படின்றது நீங்கள் அனுபவிக்கணும். இது உலகத்தில் யாருக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். நான் டெய்லி பூஜை பண்ணுறேன், நான் டெய்லி அர்ச்சனை பண்ணுறேன், யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரசிக்கணும், நீங்கள் அனுபவிக்கணும், இவ்வளவுதான். எப்படி நாம் குளிக்கிறோம், உலகத்துக்காக குளிக்கிறது இல்லை இல்லையா, நமக்காக தானே குளிக்கிறோம். நாம் சாப்பிட்றோம், உலகத்துக்காக சாப்பிடலையே, நம்ம பசி மாறணும், நமக்கு ஆனந்தம் கிடைக்கணும், அதுக்காக தானே சாப்பிட்றோம். நாம் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறோம், உலகத்துக்காக இல்லை, நமக்கு நல்லா அலங்காரம் வேண்டாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது, சரிதானே? அப்போ நாம் நமக்காக நல்லமை பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுபோல பக்தி, பூஜை, அர்ச்சனை, அப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது எல்லாம் எதுக்காகன்னா நமக்காகத்தான். யசோத அழகாக பார்த்து பார்த்து இத்தனையும் பண்ணுறாள். சமயத்தில் யசோத கண்ணனுக்கிட்டேயே பொய் சொல்கிறாளாம். இவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பொய்யன்னு காண கிடைக்கிறது. ஆனால் கண்ணன்கிட்டேயே கூட யசோத பொய் சொல்கிறாளாம். சமயத்தில் கண்ணன் வரானான், ஓன்னு அழறான். யசோத பதறிடுறா, ஏண்டா குழந்தை எதுக்குடா அழறாய், யார் என்னடா பண்ணா உன்ன? பலராமண்ணா என்ன கிண்டல் பண்ணுறான்றான். எதுக்குடா கிண்டல் பண்ணுறான்? நீ என்னை பெத்துக்கலையாம், தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு கிண்டல் பண்ணுறான். உடனே யசோத அழறா. ஏன்னா அவள் பெத்த பிள்ளைன்னு தான் அபிமானிச்சு வளர்த்துருக்கா. அவளுக்கு தெரியாது இது தேவகி பெத்த பிள்ளைன்னு அவளுக்கு தெரியல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இவளிடத்துல ஒழிச்சு வர்றதுக்காக வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியல.
நீ நான் பெத்த பிள்ளைதான்டா, ஏண்டா அப்படி சொன்னான்? அதுவா யசோதா மாதா, உனக்கு நன்னா கூந்தல் நீளமா ஜோரா இருக்கா, என் குடுமி சின்னதா இருக்கா, அதனால நீ யசோதா மாதா பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டான். சீச்சி குழந்தை, அவன் போய் சொல்லிட்டான். நீ நிறைய பால் சாப்பிட்றதில்ல தெரியறதா, அதனாலே தான் உனக்கு குடுமி வேகமா வளரல. அப்படியா? தோபார், உனக்காகவே அம்மா அழகா கல்கண்டெல்லாம் போட்டு, குங்குமப்பூ எல்லாம் போட்டு, பாதாம் பருப்பெல்லாம் போட்டு அழகா பால் காய்ச்சி வச்சிருக்க அந்த தங்க கிண்ணத்துல நீ குடிய, எவ்வளவு வேகமா உன் குடுமி வரும் தெரியுமா? அப்படியா அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு பாலை பிடிச்சுட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிடதான். குடுமி வளர்ந்து கொடுத்தான். அந்த கண்ணன் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர் சொல்ல. எவ்வளவு சமதா பேசுறது இல்லையா? இந்த யசோதை கிருஷ்ணனுடைய அனுபவங்களை பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், லீலாசுகர் இப்படி பல பேர் அனுபவிச்சிருக்கா. ஊத்துக்காடு வெங்கட கவி என்ன அழகா அனுபவிக்க. ஆடாது அசங்காது வா கண்ணா, என்ன தவம் செய்தனை யசோதா, எத்தனை விதமா அனுபவிக்கிறார். கிருஷ்ணானுபவம் பொங்க பொங்கி 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 வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நேரம்தான் வேணும், அனுபவிக்கணும்னு ஆசை வேணும். யசோத மாட்டுக்காரனாகவே அவனை வளர்த்திருக்கா. சில சந்தர்ப்பங்கள்ல கண்ணன் வந்து சொல்றானா, அழறான். இதுக்கடா அழறாய் குழந்தை, அம்மா எனக்கு ஒரு தம்பி இருந்தா நன்னா இருக்கும். ஏண்டா பையல திடீர்னு எதுக்கடா உனக்கு தம்பி மேல ஆசை? ஆமாம்மா, பலராமன்னா எப்ப பார்த்தாலும் நீ என் தம்பி, நான் சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்றான். நான் சொல்றத கேட்கறது எனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு சொல்லிட்டான். உடனே யசோத அழகா, பயல நீ பிறந்த 2 நாள் கழிச்சு ஒருத்தன் பிறந்தான், அவன்தான் உன் தம்பி. அப்படியா, எங்க இருக்கான் அப்படின்ன உடனே அழிச்சுண்ட போய் மாட்டு கொட்டைகள் இருக்க ஒரு கண்ணு குட்டியை காட்டுறான். அதுவும் இவனை மாதிரியே கண்ணங்கரேன்னு இருக்கு. இவன் தாண்டா உன் தம்பி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னுட்டான். ஒரே குஷி அவனுக்கு. அன்னைக்கு ராத்திரி பார்க்குற யசோத படுக்கையில கண்ணன் இப்படி கட்டி பிடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். யாரை கட்டி பிடிச்சுன்னு படுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வந்து கட்டி பிடிச்சுன்னு படுத்துட்டு இருக்கான். யசோத பதறிட்டா, ஏ கிருஷ்ணா, எதுக்குடா கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து பெட்ல விட்டுருக்காய்? அம்மா, தம்பி பாவம் அங்க மாட்டு கொட்டகையில படுத்துக்கிறான், என் கூட தானே தாச்சிக்கணும், அதனால தூக்கிட்டு வந்துட்டேன். யசோதை கண்கள்ல கண்ணீர். நந்தகோபுரை பார்த்து சொல்ல, ஒரு நாளாவது உங்களுக்கு, நீங்க பெரிய நந்தகோபர்னு பேரு, இவ்வளவு மாடு இருக்குன்னு பேரு, ஒரு நாளாவது கண்ணுக்குட்டியை பெட்ல விட்டுக்கணும்னு தோணித்தா அப்படின்னு. நந்தகோபர் சிரிச்சார். இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு உன் பிள்ளையால தான் முடியும். ஏதோ இதோட சந்தோஷப்பட்டுடாத, பின்னாடி ஏதான வம்பு வைப்பான் இவன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. கண்ணன் சொன்னான், அம்மா கண்ணுக்குட்டி கத்தி தப்பதான் அம்மான்னு. அம்மா, தம்பிக்கு பசிக்கிறது, எனக்கு பால் கொடுக்குற மாதிரி குடுன்னுட்டான். யசோத பதறிட்டா. கண்ணுக்குட்டிக்கு போய் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? யசோத ஆனந்தத்தை அழறா. நந்தகோபர் சிரிச்சா, என்ன பால் கொடுக்க போறியா அப்படின்னா. உடனே யசோத சொன்னான், என் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் தோன்றதை பார்த்தேளா, தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னெல்லாம் பண்றான் பார்த்தேளா, ஆஹா அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம். அப்ப மாட்டுக்காரனாகவே யசோத இந்த கிருஷ்ணனை வளர்த்திருக்கா. அதனாலதான் பெண் பிள்ளை சொல்றா, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. கண்ணனுக்கு தான் பரபிரம்மம், ஸ்ரீமன் நாராயணன், தான் பரமபதமாகிய வைகுந்தத்தினுடைய ராஜா, இது எல்லாம் மறந்து போச்சான். நான் யார் அப்படின்னு யாரா அவனை கேட்ட, நீ யாரா பயலன்னா, நான் யசோதா மாதாவுடைய கிச்சா அப்படின்றான். கோபர்களுக்கெல்லாம் அப்பப்ப ஏதான கஷ்டம் வந்துடுறது, காட்டுத்தி வந்துடுறது, இவன் தான் குடிக்கிறான். இந்திரன் பெரிய மழையை கொட்டுறான். அப்ப எல்லாரும் வந்து கண்ணன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறான், கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா தொன்னாதம் கோகுலம் பிரபு அப்படின்னு பிரார்த்திக்கிறான். காப்பாத்துறான்னு உடனே பகவான் கோவர்தகிரி அப்படி தூக்கின்னு அப்படி நின்னான் 7 நாள். அப்ப அவ்வளவு அழகு. அதுதான் ஆண்டாள் சொல்றா, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அப்ப இந்த கோபர்களுக்காக இந்த மலையை தூக்குறதுக்கு முன்னாடி கண்ணன் மனசுல சங்கல்பிச்சுக்கிறானா, தஸ்மாது மச்சரணம் மத்கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்மயோகேன சோ அயம்மேவர்த ஆஹிதக. என்னையே நாதனாக உடையதாக என்னையே சரணடைஞ்சதான என்னுடைய கோகுலத்தை நான் யோக பலத்தால காப்பாற்றேன். என்னுடைய கோகுலம்னு அவன் அப்படி ஒரு உரிமை எடுத்துக்கிறான். அப்ப அவன் கோபாலனா இருந்தா தானே. கண்ணனை ஆண்டாள் முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு திருப்பாவில சொல்றார். பின்னாடி அதே ஆண்டாளே
கிருஷ்ணா தெரியாதனமா நாராயணான்னு சொல்லிட்டோம், மன்னிச்சுடுறா. நீ யாதவன்டா, கோபாலன்டா, எங்க கிருஷ்ணன்டா, நந்தநந்தனன்டா, நவநீத சோரன்டா, யசோதா கிஷோரன்டா. அதனால தானே அவ்வளவு அழகா ஆண்டாள் யசோதையை கொண்டாடுறா. எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா எழுந்துருன்னு சொல்லிதானே கண்ணன் எழுப்புறா. இப்படி கண்ணனுக்கு தான் மாட்டுக்காரன்ற அபிமானமே தான் இருக்கான். வனபோஜனம் பண்றான் பகவான். அழகா பிருந்தாவன காடுகள்ல மாடு மேய்க்கும் பொழுது பார்த்தா இடது கையில அன்னம் வச்சுட்டு இருக்கான், விரல் இடுக்கல ஊறுகா வச்சுட்டு இருக்கான். ரொம்ப அழகா சுகபிரம்ம மகிழ்ச்சி சொல்றார். பிப்ரத் வேணும் ஜடரபடயோகோ சுங்கவேத்ரே சகக்ஷே வாமே பாணவ் மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷு. பகவான் இடுப்புக்கும் பீதானோட புல்லாங்குள்ள சொருகி வச்சுட்டு இருக்கான். அழகா கொம்பு வாத்தியம்லாம் அப்படி கையில மாட்டின்னு இருக்கான். இடது கையில தயிர் சாதம் வச்சுட்டு விரல் இடுக்கிற ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்றான். ஏன் இடது கை? பகவானுக்கு வலது கை தானே வரணும். ஏன்னா எது வலது எது இடதுன்னு மறந்து போயிடுதான். இது இடதுன்றானோ சமயத்துல இது வலதுன்றானோ சமயத்துல இது வலது இது இடதுன்றானோ. இந்த கோப குழந்தைகளுக்கு அப்பப்ப மறந்து போயிடும். அப்ப கண்ணன் கிட்ட கேட்பாளாம், டே கண்ணா, அன்னைக்கு அந்த பிராமணர் சொன்னார்ரா வலது இடதுன்னு, எது ரைட் ஹேண்ட் எது லெஃப்ட் ஹேண்ட் தெரியலையே. உடனே கண்ணன் கூப்பிட்றானா, இங்க வா, நீ எதிர்க்க நில்லு. நான் எந்த கையை வலதுன்றானோ அந்த கை தான் உனக்கு வலது, சரியா? சரிடா கிருஷ்ணா. உடனே கண்ணன் சொல்றானா, யோபார் இதுதான் என்னுடைய வலது கை. உடனே அவன் என்ன பண்றான், எதிர்க்க நிக்கிற பையன் இந்த கைக்கு நேரம் அவனுடைய இடது கை தானே இருக்கும். அதை பார்த்து, ஓ இது வலது, புரிஞ்சாச்சு. அப்ப இது இது இடது, அவனும் அது இடதுன்னு வலது கை இடது கைன்றான். சமயத்துல கண்ணன் தான் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அடே எனக்கு தெரியல, நீங்க சொல்லி கொடுக்கோடா கண்ணா, இது வலது இது இடது. உடனே கண்ணன் அதுக்கேற்ற மாதிரி எதிர்க்க நிற்கிறானோ இவன் கை மாறிவிடும், இது வலது. அப்படி தெரியாம சாப்பிட்றானா. சில பெரியவா சொல்றா, எதுக்கு தெரியுமா இடது கையில் அன்னம் வச்சுட்டு சாப்பிட்றான்னா, வலது கை எப்பொழுதும் கோபர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வச்சிருக்கானா, பக்தாளுக்காக. எனக்கு இடது கை போதும்ன்றானா. இப்படி பகவான் தன்னையே மறந்து மாட்டுக்காரனாகவே வளர்றானா. பகவான் மதுரா போயாச்சு, துவாரகா போயாச்சு, அப்பப்ப கண்ணனை காணலையாம். என்னடா அது காணலையேன்னு பார்த்தா மாட்டு கொட்டைகளை உட்காந்துட்டு பால் கறந்துட்டு இருக்கா. ருக்மிணி பிராட்டி சொல்றா, கிருஷ்ணா இப்ப நீ துவாரகாதீசனப்பா, உனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, இருடி, மாடு பால் கறக்கிற சுகம் போல ஒன்று உண்டா, சும்மா இரு அப்படின்றான். இவனுக்கு தான் மாட்டுக்காரன்ற நினப்பை மாற்றவே முடியலையா. அத்தனை ஆழத்துல யசோதை கண்ணனுக்கு மனசுல நீ மாட்டுக்காரன், நீ கோபாலன் இப்படியே வளர்த்திருக்காளாம். அவ்வளவு வளர்த்திருக்கா. அதனால ஆண்டாள் சொல்றா, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இவ்வளவும் பண்றான். எல்லாம் யசோதையோடைய ஆசையில வசப்பட்டு 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 பண்ணிட்டு இருக்கானாம். அத்தனை தூரம் யசோதா மாதாவை கட்டி பிடிச்சுட்டுதான் தூங்குவானாம். மாதா யசோதாம்மா யசோதாம்மா அப்படின்னு ஆசையா கூப்பிடுவானாம். டெய்லி ரங்கராஜன் உங்களை பார்த்து, அம்மா பசிக்கிறது மம்மம் தான்னு கேட்டா அப்படி இருக்கும். யசோதை அழகா மடியில படுக்க வச்சுட்டு பால் கொடுக்கறாளாம். எவ்வளவு அழகா இருக்கும், ஆனந்தமா. பனைத்தோள் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டுதான் அந்த பெண் பிள்ளை சொல்றா, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு வளர்த்தவள் 11 வருஷத்துல பகவான் மதுரா போயிடுறான். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான், வரவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்து, கிருஷ்ணா நேரமாயிடுத்து எழுந்துடா அப்படின்னு சொல்றான். உத்தவர் வரார் ஒரு தடவை தூதுக்கு, பிருந்தாவனத்துக்கு. அப்ப முதல்ல அழகா ஒரு தட்டு வச்சு எல்லாம் பரிமாறி சாப்பிட்றா அப்படின்றா. உத்தவன் கேட்கிறான், யாருமே இல்லையே, யாரை சாப்பிட சொல்றா யசோதா மாதா? அதுவாடா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முதல்ல கண்ணனுக்கு தான். கண்ணன் தான் மதுரால இருக்கானே, அப்பா எங்க கண்ணன் இங்க தான் இருக்கான், அதனால முதல்ல அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் அப்படின்றாங்க. அப்ப உத்தவர் கை கூப்பிக்கிறார். இந்த ஒரு பாவம் உலகத்துல வேற யாருக்கும் வராதுன்னு சேவிச்சு விட்டாராம். கண்ணன் அங்க போயிட்டான், திரும்பி வரல. நந்தகோபர் சொல்றார், அம்மா மதுரா சௌகரியமா இருக்கும், அங்கதான் நன்னா படிப்பான், அதனால வசுதேவர் தன் பிள்ளை அங்கேயே விட சொன்னார். ஓ அவர் பிள்ளையா? தேவகி பெத்த பிள்ளையா? ஆமா, இருந்தாலும் என் கண்ணன் தான்னு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய
கண்ணன் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுண்ட ஒரு யசோதை. எப்பேற்பட்ட மனசு வேணும் யோசனை பண்ணி பாருங்க. 11 வருஷம் வளர்ந்த பிள்ளை அப்படியே தேவகிட்ட எடுத்து கொடுத்துட்டாளாம். தேவகி பெத்த குழந்தைய யசோதை கிட்ட கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. 11 வருஷம் வளர்ந்த பிள்ளைய அழகா யசோதை தேவகி கிட்ட கொடுத்தாளாம். இந்த மாதிரி நான் என்ன பக்தியா? ஒன்றும் கிடையாது. நான் பக்தி இல்லை சுவாமி. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. இதை கேட்டு ராமானுஜர் மயிர்கால்கள்லாம் குத்திண்டு நிக்கிறதாம். அப்படி நெஞ்சு நிமிந்தார் ராமானுஜர். ஆஹா, யசோதா மாத அனுபவத்தை எவ்வளவு அழகா 4 வார்த்தையில சொல்லிட்டா. ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. என்ன ஆச்சரியம்னா, கண்ணன் யசோதை கிட்ட வரத்துக்கு முன்னாடியே கோகுலத்துக்கு வந்தவர் நம் ராமானுஜர். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றா. ஏ பலராமா, நீ முதல்ல மதுரா வந்தாய், பின்னாடியே கண்ணன் வந்தான். பலராமா, நீ முதல்ல கோகுலம் வந்தாய், பின்னாடியே கண்ணன் தேடிண்டு வந்தான். அதனால உன்னுடைய திருவடி பலத்தினாலதான் கண்ணன் வரான். அதனால உன் திருவடி எங்க மேல பட்டதுனால கண்ணன் கிடைப்பான்னு ஆண்டாளுடைய அழகான அனுபவம். அப்ப அந்த பலராமனாகிய இந்த ராமானுஜரிடத்துல நம்ம பெண் பிள்ளை சொல்றாள், ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. நம்ம எல்லாம் சொல்றோம், நான் பிள்ளைய வளர்த்தேன், நான் மாடை வளர்க்குறேன், நான் நாயை வளர்க்குறேன், நான் மரம் செடி கொடியை வளர்க்குறேன், என்னெல்லாமோ சொல்றோம் இல்லையா? கண்ணனை வளர்க்க வேண்டாமா? பார்த்து பார்த்து வளர்க்கணும். சரியா? உங்க காலத்துல குட்டிக்கிச்சா இருக்கா, நன்னா அன்னம் போட்டு நன்னா குளிப்பாட்டி யசோதா மாதிரி உங்க கிருஷ்ணனை நீங்க பார்த்துக்கணும். எப்படி தெரியுமா பார்த்துக்கணும்? அழகா ஸ்ரீநாத்ஜியை பார்த்துப்பார்கள். ஸ்ரீநாத்ஜின்னு நாதத்வார்னு பேர், ராஜஸ்தான்ல இருக்கான். அந்த கிருஷ்ணன் அப்படி கொண்டாடுவார்கள். வல்லபாச்சாரியார்னு ஒரு மகாத்மா, அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப விசேஷமான ஒரு பக்தி அவளுக்கெல்லாம். கிருஷ்ணனை குழந்தையாகவே பாப்பா. அந்த கண்ணனுக்கு சாப்பிடணும், அவனை தூங்க வைக்கணும், அவனை விளையாட விடணும், இதுதான் அவளுக்கு தெரியும். புரி ஜெகநாதன், நித்தியம் புரி ஜெகநாதனுக்கு எத்தனை ஐட்டம் நிவேதனம் தெரியுமா? மத்தியானத்துல 56 ஐட்டத்தோட தான் பகவானுக்கு நிவேதனம். சப்பன் போக் அப்படின்னு பேர். இதெல்லாம் யார் தெரியுமா ஏற்பாடு பண்ணா? யசோதை தான். ஏன் தெரியுமா? பகவான் 7 நாள் கோவர்தகிரியை தூக்கிட்டு இருந்தான் இல்லையா? 7 நாள் கண்ணனும் சாப்பிடல, மற்றவர்களும் சாப்பிடல. மலைய கண்ணன் கீழே வச்சவொடனே யசோதை சொச்சோ 7 நாளா என் பிள்ளை சாப்பிடவே இல்லையேன்னு சொல்லி கடகட கடன் ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சாலாம். உடனே கோபிகைகள்லாம் வந்து, யசோதா மாதா கண்ணனை பத்தி சொல்லு, சும்மா இருங்கோடி, என் பிள்ளைக்கு பசிக்கும், 7 நாளா ஒண்ணுமே சாப்பிடல பிள்ளை, அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு 56 ஐட்டமாவது குழந்தைக்கு பண்ணும். அது என்ன 56 கணக்கு? கோபிகைகள் சொன்னாலாம். கோபிகளை பார்த்துட்டு யசோதை சொல்றா. உடனே அழகா யசோதை சொல்லிகிட்டே இருக்கா அழகா, ஒரு நாளைக்கு என் பிள்ளை 8 வேளை சாப்பிடுண்டி, 7 நாளா சாப்பிடவே இல்லை, அப்ப 56 பதார்த்தங்கள் அவனுக்கு பண்ணி கொடுக்கணும்னாலாம். உடனே கோபிகைகள்லாம் சந்தோஷமா ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணி கொண்டு வர 56 பக்ஷணங்கள் நிவேதனங்களை கண்ணனுக்கு அப்படி நிவேதனம் பண்ணாலாம். இன்னி வரைக்கும் புரி க்ஷேத்திரத்துல ஜெகநாதனுக்கு 56 ஐட்டம் டெய்லி நிவேதனம் உண்டு. இப்படி எல்லாம் யசோதை தானே பண்ண முடியும். இது எல்லாம் கூட இருந்து பார்த்தவர் நம் ராமானுஜர். இந்த பெண் பிள்ளை சொல்றா, இந்த யசோதைக்கு கண்ணன் மேல அவ்வளவு பரிவு இருந்ததே, அந்த மாதிரி பரிவு எனக்கு வைத்தமாநிதி பெருமாள் இடத்துல இல்லையே சுவாமி. பெருமாளுக்கு ஒரு நாள் கொண்டு போய் பழம் கொடுத்ததில்லை, சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை, நன்னா தூங்கினியா வைத்தமாநிதி பெருமாளேன்னு கேட்டதில்லை, கால் வலிக்கிறதா பிடிச்சு விடட்டமான்னு கேட்குற. நீங்க கேளுங்கோளே. இதெல்லாம் தான் பெண் பிள்ளை சொல்றா. நான் என்ன யசோதையா? ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. அவங்க ஆத்தர் கிருஷ்ணா இருக்கான்னு அவனுக்கு பர்த்டே கொண்டாடும், யார் யாருக்கோ பர்த்டே கொண்டாடும், சரிதானே? வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடுறோம், சரிதானே? நம்ம வீட்டுக்கு வந்து 3 வருஷமா எடுத்துன்னு சொல்றோம், சரிதானே? இந்த டிவி வந்து 10 வருஷமா எடுத்து எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். நம்ம ஆத்துக்கு வந்த கிருஷ்ணனுக்கு 10 வயசு ஆயிடுது, பர்த்டே கொண்டாடுங்கோளே ஆனந்தமா. கிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு என்னடா பிடிக்கும், அதை சொல்லுடா பண்றேன்னு யசோதை அப்படிதான் கேட்பாளாம். தனக்கு பிடிச்சதை பண்ண மாட்டாளாம், கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நிவேதனம் பண்ணுவாளாம் யசோதை. பெண் பிள்ளை சொல்றா, இந்த மாதிரி பக்குவம் எனக்கு இல்லையே சுவாமி, இருந்தா நான் ஏன் இந்த ஊரை விட்டு போக போறேன், எனக்கு பக்குவமே கிடையாது. அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு கேட்கறா.
ராமானுஜர் ஆனந்தத்தை தழைக்கிறார். ஏன்னா கண்ணன் அப்படி கோவர்தனகிரியை தூக்கின உடனேயே அழகாக கோவர்தனகிரியை 7 நாள் கையில் யசோதை பாவமாக பார்த்துட்டு இருக்காளாம். அப்பப்போ பலராமன் கிட்ட கேட்குறாளாம், ஏண்டா குழந்தை அப்படி தூக்கின்னு இருக்கானேடா, கை வலிக்காதில்ல, சுண்டு விரல் வலிக்காதில்ல, தயவு செஞ்சு பார்த்து சொல்லுடா. அதே மாதிரி பகவான் காளியன் வாயில போய் மாட்டின்னு விடுறான் இல்லையா, காளியன் மடுவில் குதிச்சுடுறான். அன்னைக்கு பலராமன் கண்ணனோட போகலை. உடனே எல்லாரும் ஓடி வரா காளியன் மடுவுக்கு. வந்த உடனே எல்லாரும் மடுவில் இறங்கும் பொழுது பலராமன் தான் தடுக்கிறார். யாரும் மடுவில் இறங்காதீங்கோ, பெரிய விஷஜலம் இதுன்ற. அவன் நந்தகோபன்லாம் கோபமாக பார்க்கவே, பலராமா என்ன பேசுறாய் நீ, கண்ணன் இப்படி காளியம் மடுவில் மாட்டின்னு இருக்கான், அவனை காப்பாற்றுறதை விட்டு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது முக்கியமா அப்படின்றார். அப்போ பலராமர் சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கோ, டே அது 100 தலை பாம்புடா, இருந்துட்டு போட்டோம்பா. ஏன்னா இவர் 1000 தலை பாம்பு, அது இவர் போய் 100 தலை பாம்புக்கு பயப்படுவார், ஆதிசேஷனாச்சே. பயப்படாதீங்கன்னு சொல்லி யசோதா மாதா பார்த்து பலராமன் தான் சொல்லணும், அம்மா பயப்படாதேம்மா, கண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. பூதனா, திருணாவர்தன், சகடாசுரன், எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம், பகாசுரன், அகாசுரன், இத்தனை பேரை ஜெயிச்ச கண்ணனுக்கு போய் ஏதான ஆகுமா அம்மா, நீ தைரியமா சமாதானமா நீ பிரார்த்தனை பண்ண, எல்லாம் மாறிடும். அழகா காளியன் கிட்டே தப்பிச்சு வருவான். நீ வேணா பாரு, நான் சொல்றேன் நம்பேன் கொஞ்சோண்டு அப்படின்றாராம். அதை கேட்டு யசோதை நிதானமா இருக்க, அப்பதான் பலராமர், டே கிருஷ்ணா போதுண்டா, கோகுலத்தில் எல்லாரும் வந்தாச்சுடா, உன் கோபிகைகள்லாம் வந்தாச்சுடா, நீ டான்ஸ் ஆடுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா தான் கண்ணன் ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்துட்டு எல்லாரும் வந்தாச்சான்னு கவனிச்சுட்டோம். அழகா ஒரு காளிய நர்த்தனம் ஆடினான். இது எல்லாத்துக்கும் சாட்சி பலராமன். பல சந்தர்ப்பங்கள்ல கண்ணனுடைய எல்லா விஷயத்தையுமே யசோதை கிட்ட சொல்லி, மண்ணை தின்னான், பொய் சொன்னான், வெண்ணையை திருடுறான், அந்த ஆது பெண்ணை கிள்ளினான், இவ்வாது குழந்தைய திட்டினான், அவ்வளவு அழகா இத்தனையும் சொன்னான் இந்த பலராமன். அந்த பலராமனாகிய ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போல. அப்ப நாமும் கண்ணனை வளர்க்கணும். இந்த வாக்கியம் ஜெபிச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன், யசோதைக்கு கிடைச்ச அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். சரியா? அடுத்த வாக்கியம் காத்திருங்கோ, ராமானுஜரோட சேர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.